ஆனால் தளபதி சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, மக்களே அவங்கள வேணான்னு தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டாங்க. அவங்கள பற்றி நம்ம ஏன் பேசணும்? அவங்கள நம்ம கண்டுக்கவே தேவையில்ல. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. பரவாயில்ல, 5 தொகுதியில் ஒரு தொகுதி போச்சு. ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் ஒட்டுமொத்த திமுகவையும் ஒழிச்சு கட்டின வரலாறு வேலூர் மாவட்டத்துக்கு இந்த ஆண்டு 2026 கிடைச்சிருக்கு. இந்த வேலூரில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் சாதித்து காட்டும். உறுதியாக சொல்கிறேன், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி மட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. ஏன் கிடையாது? இனிமேட்டு இந்த அணைக்கட்டு தொகுதியை நானே முன்னாடி நின்று பார்க்குறேன். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறான். வேல்முருகன் கிட்ட சொல்லி இங்கேயே நான் ஒரு ஆஃபீஸை போட்டு இனிமேட்டு எப்போ நான் வேலூர் பயணம் வந்தாலும் நிச்சயம் இந்த அணைக்கட்டு தொகுதியை ஒரு நாள் வந்து இருந்து மக்களோட நிறைகுறைகள் எல்லாத்தையும் கேட்டு, எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் ஏன்டா இவங்களுக்கு வாக்களிக்கலைன்னு வருத்தப்படுற அளவுக்கு நிச்சயம் நாங்கள் செஞ்சு காட்டுவோம். உண்மையாலுமே சொல்கிறேன், ஒட்டுமொத்த அதிமுகவும் இப்போ நம்ம பக்கம் வந்துருச்சு. அது வேற. திமுகலையுமே சொல்கிறேன், தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. தொண்டர்கள் அத்தனை பேருமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அண்ணன் கொடுத்தாரு பாருங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு. கடைசி வரலும் உழைச்சவன் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், போஸ்ட் ஓட்டுறவன் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் திமுக. இங்கே அப்படி கிடையாது. தலைவர் முதல் மாநாட்டு மேடையில் சொன்னார் பாருங்க, உங்கள் வீட்டு பிள்ளைய வேட்பாளராக நிறுத்துறேன்னு சொன்னாங்க பாருங்க. 25 கோடி ரூபா செலவு பண்ணவங்ககிட்ட 2.5 லட்சம் ரூபா செலவு பண்ண எங்களை ஈக்குவலாக நிறுத்தி ஜெயிக்கவும் வச்சு காமிச்சிருக்கிறாரு. புரிஞ்சுதா? நிச்சயம் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி விளம்பர பலகைகளை தயவு செய்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த பட்டாசு வெடிக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் பழையன கழித்தல் புதியன புகுத்தல்ங்கிற மாதிரி அந்த பழசெல்லாம் அவங்களோடய போட்டோம். நம்ம புதுசாக ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செஞ்சு இந்த மக்கள்கிட்ட செய்வோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தைப்பொங்கல் என் அக்கா தங்கச்சிக்கு என் அண்ணன் தம்பிக்காக பார்த்து சேலையும் ரேஷன் கடையில் கொடுக்குற இலவச சேலையும் வேஷ்டியும் தரமானதாக கடந்த ஆண்டு என்ன கொடுத்தாங்களோ அதே தொகையில் 1 ரூபா லஞ்சம் வாங்காமல் 1 ரூபா ஊழல் பண்ணாமல் அதை என்ன அரசாங்கம் கொடுக்குதோ அதை அப்படியே எங்கள் அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க போகிறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக ரேஷன் கடையில் போய் நீங்கள் அந்த புடவையை கண்டிப்பாக வாங்கணும். அந்த புடவையை நீங்கள் வாங்கும் போதே போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம சரியான நபருக்கு ஓட்டு போட்டோமா இல்லையான்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்குவீங்கன்னு இந்த நேரத்தில் கூறி